Hi friends, ஜென்ரலாக வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9 Nifty 500 ஸ்டாக்ஸ் அது வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து பை பண்ணது தான். அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 51.66% ஸ்டேக்கை வந்து மார்ச் குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 47% தான் இருந்தது, அதுலேருந்து 51% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஹோல்டர். அடுத்தது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 71%லேருந்து 72% ஸ்டேக்கை வந்து மார்ச் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி சொல்யூஷனில் லீடிங்கில் இருக்காங்க. அடுத்தது ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் 47.5%லேருந்து 48.8% வந்து ஸ்டேக்கை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 61%லேருந்து 62% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக்ஸ் சர்வீசஸ் 53%லேருந்து 54% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. அதுக்கப்புறம் அதானி என்டர்பிரைசஸ் மணி பிஸ்னஸில் இருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டு வர கம்பெனி. 73%லேருந்து 74% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி தான் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 64.44%லேருந்து 65.09% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்சிசி இந்த கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து 22.25லேருந்து 22.81% வந்து மார்ச் குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மா சைடில் ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா இந்த கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து 29.93%லேருந்து 30.48% வந்து மார்ச் குவார்ட்டரில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஸ்டேக்கை வந்து 43.22%லேருந்து 43.74% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கம்பெனியான சரிகமா இந்தியா நார்த் இந்தியாவிலலாம் ஃபேமஸ். இந்த கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து 60.39% 60.84% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் கேர்து ஸ்டாக்கு சரிகமா இந்தியா. அதுக்கடுத்து வந்து லோதா டெவலப்பர்ஸ் இதோட ஸ்டேக்கை வந்து 71.85%லேருந்து 72.27% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸில் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கணும்னா அதானி என்டர்பிரைசஸ், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் சரிகமா இந்தியா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து ஜேபி கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டாக்ஸு. என்சிசியும் நல்ல ஸ்டாக் தான். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ராஃபிட் க்ரோத், அதுக்கப்புறம் சேல்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.